ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், இறுதி சுற்றுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 30 days ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சேலஞ்ச் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆர்டிடியில் ஸ்பெசிஃபிக்காக. இன்னைக்கு டே 9 நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிற கண்டென்ட் சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். இந்த டாபிக் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 ரெண்டுலையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய டாபிக். அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரிலையும் மெயின் ரோல் ப்ளே பண்ணும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலையும் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் 2 டைப்பாக பிரித்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா, செகண்ட் ஒன் சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு அளவுலையும் சரி இந்திய அளவுலையும் சரி ரெண்டாக பிரித்து ஒப்பிட்டு படிக்கணும். ஓகே, இந்தியா லெவல்னு எடுத்துக்கிட்டால் என்னென்னா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பிரம்ம சமாஜில் தொடங்கி ராமகிருஷ்ணா மிஷன் வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் யார் தலைவர், எந்த ஆண்டு, அவங்களுடைய ரோல் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸை சொசைட்டிக்கு பண்ணாங்க அப்படின்றத பக்காவாக படிச்சுக்கணும். அட் த சேம் டைம் தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ்நாடு அளவில் நீங்கள் நிறைய பிரித்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட் டிவிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வள்ளலாரையும் ஐயா வைகுண்டரையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொசைட்டிக்கு என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்களுடைய ஐடியாலஜி என்னன்றதை பக்காவாக குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் திங் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் நான் பிராமின் அசோசியேஷன்ஸ். இந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கங்கள் என்னென்ன இருக்குது, இவங்கெல்லாம் சொசைட்டிக்கு சில மூமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிடணும். தமிழ்நாடு அளவில் சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், எம்சி ராஜா, இவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதை தாண்டி பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் இங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிடணும். ஃபைனலி சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதில் பெண்களின் பங்கு இல்லாமல் இருக்குமா? ஸோ பெண்களின் பங்கும் இங்கே பெருசாக இருக்குது. அதில் குறிப்பாக அஞ்சலை அம்மாள், முத்துலக்ஷ்மி ரெட்டி, ராமாமிர்தம், அதை தாண்டி ஆனி பெசன்ட், இவங்களையும் கொஞ்சம் தொட்டுட்டு போயிடணுங்க. சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு கேட்டுருச்சு, நான் சொல்லிடுறேன். இயர்ஸ், இந்த மூமெண்ட்டை யார் ஸ்டார்ட் பண்ணால் எந்த இயரில், அதோடைய தலைவர் யார், அதோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி தாங்க கேள்விகள் வருது. அதுலேயும் குறிப்பாக இப்போலாம் அசஸ்மெண்ட் டைப்பில் கேள்விகள் கேட்குறாங்க. அதுலேயும் மெயின் ஸ்ட்ரீமாக டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பக்காவாக கவனித்து வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.